முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டு வருகிறார்கள். தாவேக எம்எல்ஏ பேரம் வழக்கில் செந்தில் பாலாஜி ஆஜரான நிலையில் காவல் நிலையத்தில் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் ஆகியோர் கையெழுத்திட்டு வருகிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். தற்போது அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவில் உள்ளது? முழு விவரங்கள். தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்கள் பேரம் வழக்குல முன்ஜாமீன் பெற்றிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் நீதிமன்ற உத்தரவின்படி கையெழுத்திடுவதற்காக தற்போது திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். காலை 10:30 மணி அளவிலும் அதே போன்று மாலை 5:30 மணி அளவிலும் இருவேளையும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல விசாரணை அதிகாரி முன் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற உத்தரவு நீதிமன்றம் மூலமாக பிறப்பிக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலேயே இன்று இருவரும் காவல் நிலையத்திற்கு கையெழுத்திடுவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். அவருடன் வழக்கறிஞரும் வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக தாவேகாவோட இந்த எம்எல்ஏக்கள் பேரம் பேசப்பட்ட வழக்குல மொத்தம் இதுவரை 14 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுல இருவருக்கும், அதாவது செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோரோட தூண்டுதல் பேர்லயே இந்த பேரம் பேசப்பட்டதாக போலீசார் குற்றச்சாட்டப்பட்டது. குற்றஞ்சாட்டிய நிலையில ஏற்கனவே செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் ஆகியோருக்கு விசாரணைக்காக அவர் ஏற்கனவே காவல்துறை சார்பில் ஒரு சம்மனும் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் சம்மனுக்கு அவர் ஆஜராகாத நிலையில அவர் தொடர்ச்சியாக தலைமறைவாக இருந்து வந்தனர். இந்த நிலையில தான் ஒரு மாசமாக அவர்கள் தலைமறைவாக இருந்த நிலையில இதற்கிடையே ஒரு ஏபி பெட்டிஷன், அதாவது முன்ஜாமீன் கோரி நீதிமன்றத்துல ஒரு மனு ஒன்றை செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் ஆகியோர் தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனுவின் மீது விசாரணை வந்த போது இருவரும் மாறி மாறி, அதாவது காவல்துறை சார்பில் ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டது. குறிப்பாக இந்த வழக்குல செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் ஆகியோருக்கு இந்த வழக்குல தொடர்பு இருப்பதாகவும் அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் தகுந்த ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாக காவல்துறை சார்பில் ஒரு குற்றச்சாட்டை நீதிமன்றத்தில் இருப்பினும் இதனை விசாரித்த நீதிபதி செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் ஆகியோருக்கு நிபந்தனை ஜாமீனானது வழங்கப்பட்டது. அதுவும் குறிப்பிட்ட நேரத்தில், அதாவது 15 நாட்களுக்குள்ள ஷூரிட்டியை சமர்ப்பித்த பின் அதன் பின்னர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனைகளுடன் ஒரு முன்ஜாமீனானது கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் பேரிலே தற்போது விசாரணைக்காக அவர்கள் கையெழுத்திடுவதற்காக ஆஜராகி இருக்கிறார்கள். இதற்கிடையே மீண்டும் ஒரு கோரிக்கை மனுவும் ஒன்று நீதிமன்றத்துல செந்தில் பாலாஜி தரப்புல தாக்கல் செய்யப்பட்டது. அது என்னவென்றால், போலீஸ் முன்னர், அதாவது திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல தாங்கள் இந்த வழக்கு தொடர்பாக, அதாவது தாவேகா பேரம் தொடர்பாக கையெழுத்திட சென்ற போது வேறொரு வழக்குல தங்களை கைது செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் அப்படி எதுவுமே கைது செய்யக்கூடாது எனவும் தங்களுக்கு தகுந்தபடி சம்மன் கொடுக்கப்பட்டுதான் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவர் அந்த மனுல குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அந்த மனுவை விசாரித்த நீதிபதி தகுந்தபடி எந்த விதமான ஷூரிட்டியும் வழங்காமல் இன்னும் காவல் நிலையத்திற்கு சென்று கையெழுத்திடவில்லை. முறையாக கையெழுத்திட்ட பின் இது போன்ற மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என அதுல மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் தற்போது ஷூரிட்டியை நேற்று செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் ஆகியோர் சமர்ப்பித்திருந்த நிலையில தற்போது விசாரணைக்காக அவர்கள் கையெழுத்திடுவதற்காக இருவரும் ஆஜராகி இருக்கிறார்கள். முன்னதாக நேற்று அசோக்குமார் தரப்புல கரூர்ல இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்திலும் ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. குறிப்பாக என்னவென்றால், ஏற்கனவே அசோக்குமார் மீது வருமான வரித்துறையினர் தாக்கப்பட்டதாக ஒரு வழக்கானது அவர் மீது நிலுவையில இருந்துவது. இது தொடர்பாக நீதிமன்றம் அவருக்கு நிபந்தனை ஜாமீனும் வழங்கப்பட்டது. அதாவது சனிக்கிழமை தோறும் கரூர் மாவட்ட காவல் நிலையத்துல அவர் கையெழுத்திடுவதற்காக ஆஜராக வேண்டும் என தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில தான் நேற்று இரு வழக்கும், அதாவது கரூர் வழக்கும் திருவல்லிக்கேணி இந்த தாவேகா பேரம் வழக்கும் சேர்ந்து தாங்கள் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திலே கையெழுத்திடுமாறு மாற்றி தருமாறும் அவர் கோரிக்கை வைத்தார். அந்த மனுக்கும் நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்தது. இருவரும் இந்த இரு வழக்குக்கும் இங்கே ஆஜராகி இவர் கையெழுத்திடலாம் என தெரிவித்த நிலையில தான் தற்போது திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல அசோக்குமார் மற்றும் செந்தில் பாலாஜி ஆகியோர் கையெழுத்திடுவதற்காக ஆஜராகிறார்கள். விசாரணை அதிகாரி இன்ஸ்பெக்டர் ரஜினீஷ் முன் ஆஜராகி அவர்கள் தற்போது கையெழுத்திட்டு வருகிறார்கள். கையெழுத்து விட்டு செல்வார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே 14 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது ஆபரேஷன் மேகாலயா ப்ராஜெக்ட் என்ற முறையை உருவாக்கி 15க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களிடம் 30 to 50 கோடி ரூபாய் வரை பேரம் பேசப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்த நிலையில தான் தொடர்ச்சியாக காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள்.
இதற்கிடையே தான் ஏற்கனவே வந்து திருநாவுக்கரசிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட போது இதுல தொடர்ச்சியாக அவாலா பண பரிமாற்றமும் நடந்திருப்பதாக காவல்துறையால் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதுல முக்கிய நபராக காவல்துறையால் ஒரு குற்றச்சாட்டப்பட்டது செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமாரிடம். ஆனால் இருவரும் வந்து தற்போது முன்ஜாமீன் பெற்று நிபந்தனை முன்ஜாமீன் பெற்றிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில நீதிமன்ற உத்தரவுப்படி தற்போது விசாரணை அதிகாரி முன் இருவரும் கையெழுத்திட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.